வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இட்லிக்கு என்ன தான் நம்ம வகை வகையாக தேங்காய் சட்னி, கார சட்னின்னு வச்சாலும் இட்லி சாம்பார் காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாது. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட அன்றைக்கி இட்லி சாம்பார்னால் கூட 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இட்லி சாம்பார் நம்மளோட ஒன்றி போனது. இந்த இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு ஒருத்தட தண்ணியில் நல்லா கழுவிட்டு குறைஞ்சது நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணுறோம்னா நம்ம வந்து துவரம்பருப்பை தனியாக வேக வைக்க தேவையில்லை. பருப்பை வந்து ஊற வைக்காமல் நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறோன்னா முதல்ல பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காய்கறிகளை போடணும். இப்போ நான் ஊற வச்சதுனால டைரெக்டாக அப்படியே குக்கரில் வந்து ஊற வச்ச பருப்பை போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கணும். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பாதி அளவு முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2 கத்திரிக்காயையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் சேர்த்தோம்னா சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதே மாதிரி கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து குக்கர்லேருந்து பொங்காமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த 3 விசிலே இந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். அதேமாதிரி காயும் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதேமாதிரி காய்கறியும் நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கரண்டினால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ இந்த காயும் பருப்பும் சேர்ந்து நல்லா மசிஞ்சு சாம்பார் வந்து ஒரு கெட்டிப்படும். நம்ம சாதத்துக்கு ஊற்றிக்கிற சாம்பார் மாதிரி இட்லி சாம்பாருக்கு வந்து காய்கறிகள் வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியக்கூடாது. ஓரளவுக்கு குழஞ்சிருந்தால் தான் இட்லி சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கணும். 1 கப் துவரம்பருப்பு அப்படின்னா 6 பேர் வரைக்கும் இந்த சாம்பார் வந்து கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொதுவாக இட்லி சாம்பார் அப்படின்னாவே இட்லி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் எல்லோரும் சாம்பார் சேர்த்துப்பாங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி போடுறீங்க அப்படின்னா சாம்பார் பொடியோட அளவு வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இட்லி சாம்பார் வந்து காரம் வந்து குறைச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும். இந்த இட்லி சாம்பாருக்கு வந்து ஜீரகம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஜீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ 2 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இருந்துச்சுன்னா காம்பை மட்டும் கிள்ளிட்டு போடலாம். இப்போ வாசத்துக்கு கருவேப்பிலை வந்து நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்க சாம்பாரில் இந்த தாளிச்சதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தாளிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் அதிக நேரம் கொதிக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து 1 கப் துவரம்பருப்பு தான் போடுறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு இட்லி சாம்பார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக கடலை மாவை வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சாம்பார் வந்து கெட்டி கொடுக்கும், நல்ல கணிசம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாம்பார் பொடி அளவு வந்து கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம உப்பு தேவைப்பட்டால் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் பொடி இல்லாமலும் நம்ம இட்லி சாம்பார் ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாசம் கம்மன்னு மூக்க தொலைக்கிற அந்த இட்லி சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.